சத்தமா சொல்லுங்க. என்ன நாள்? புதிய நாள். பக்கத்துல கைக்கு சொல்லுங்க. இது பழைய நாளா புது நாளா? புது நாள். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என்னதுங்க? நியூ டே. டே, நியூ டே. கண்டிப்பாக ஒரு புதிய நாளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். நியூ டே அப்படின்றத நம்ம பண்ணோம். நேற்று நடந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இன்று நடப்பது இல்லை. கடவுள் பெரியவர், அவர் புதிய காரியங்களை செய்கிறவர். அப்ப இன்றைக்கு சண்டே நீங்க சொல்லணும், நாளைக்கு மண்டே வரும், டியூஸ்டே வரும், எல்லாம் வரும். ஒவ்வொரு நாளும் பழைய நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய நாள். அது சொல்ல மாட்டீங்களா லோயா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா லோயா? தலைப்பு சொல்லுங்க. என்ன நாள்? சொல்லுங்க. என்ன நாள்? புதிய நாள். எதுக்கு முன்னால் நின்னுகிற சூரியன். ஒரு நாள் தொடக்கம் எதுல இருக்குது? சொல்லுங்க. சூரிய பகவானை சொல்லுங்க. எதுல இருக்குது? ஒரு நாள் எதுல தொடங்குதுங்க? சூரியன்ல தான் என்ன தொடங்குதுங்க? நாள். நல்லா தான் போட்டுக்கிறேன், இப்படி போட்டுக்கிறேன். எல்லாம் என்ன நமஸ்காரம் செய்யற மாதிரிங்க, சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி. அப்ப ஒரு நாள் தொடக்கம் எதுல இருக்குது? சூரியன்ல தான். சொல்லுங்க. ஒரு நாள் தொடக்கம் எதுல இருக்குதுங்க? கொஞ்சம் பேசுங்க, வேகமா போகும். ஒரு 20 minutes தான். ஒரு நாள் தொடக்கம் எதுல இருக்குதுங்க? சூரியன்ல தான் ஒரு நாள் தொடக்கம். சொல்லுங்க. ஒரு நாள் தொடக்கம் எதுல இருக்கு? சூரியன். வசனம் போவோம். நியூ டே. ஒரு நியூ டேன்றது என்னன்னா ஒரு வசனத்தோட நம்ம பார்ப்போம். பாருங்க என்ன சொல்லுதுன்னா, வாசிப்போம். ஆதியாகமம் 1:14. ஆதியாகமம் 1:14. எல்லாம் ஒண்ணா வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்க கடவது. அப்படின்னு என்னங்க? சுடர்கள் என்ன பண்றாரு? சுடர். சூரியன் என்பது என்னங்க? சுடர். கடவுள் என்ன பண்றாரு? ஒன் டே என்பது எதுல இருக்குது? அந்த சுடர்ல தான். சத்தமா சொல்லுங்க. எதுல இருக்குங்க? சுடர். அப்போ வித்தியாசம் உண்டாக்க கடவுள் என்ன செய்யறார்? வானத்துல சுடர் உண்டாக்க. அந்த சுடர் தான் நம்ம என்ன சொல்றோங்க? சூரியன், சந்திரன் அப்படின்னாங்க நட்சத்திரம். இப்ப கடவுள் அதை வச்சுதான் நம்ம பண்றாரு. இப்ப நமக்கு ஒரு ஒன் டே அப்படின்ற துவக்கம் எதுல இருக்குதுன்னா சூரியன்ல தான். ஆனா யூதர்கள் எதை வச்சு அவங்க நாள் துவக்கம் தோன்றாங்கன்னா நட்சத்திரங்களை வச்சு. எதை வச்சு பண்றாங்க? சொல்லுங்க. எதை வச்சு பண்றாங்க? அஸ்ட்ரானமி அப்படின்றாங்க. என்னங்க? அஸ்ட்ரானமி. அவங்க எதை வச்சு பண்றாங்கன்னா டேஸ் எல்லாமே, ஒவ்வொரு டேஸையும் அவங்களுக்கு நமக்கு காலை உதயம் எப்போ நடக்குது அப்படின்னா சூரிய உதயம் எப்போ நடக்குது அப்படிதான் நமக்கு காலை. ஆனா 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு மேல ஒரு 5:45 5:35க்கு என்னென்ன சொன்ன சூரிய உதயம் நடக்கும் போது நமக்கு டேஸ் தரும். ஆனா இவங்களுக்கு எப்படின்னா மாலைனா அவங்களுக்கு என்னன்னா ஒரு சூரிய உதயம். சொல்லுங்க. எதுங்க? மாலை. சத்தமா சொல்லுங்க. எதுங்க? மாலை. ஒரு ஆளே சொல்ல மாட்டேங்க. எதுங்க? மாலை. ஈவினிங் 6 o'clock மேல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தொடரும். அப்போ அவங்க அந்த டேஸ் எதுல கவுண்ட் பண்றாங்க அப்படின்னா இயேசுடைய பிறப்பாவட்டும் எல்லாமே எதை பண்றாங்க? நட்சத்திரம். சொல்லுங்க. எதுங்க? நம்ம எதை பார்க்கறது இல்ல. ஆனா பேரு நமக்கு ஸ்டாரா மாறும். என்ன ஸ்டாரு? சூப்பர் ஸ்டார். பேரு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா நீயே சொல்லுவேன். கத்தலையா சின்ன குழந்தைங்க நீயே சொல்லுவேன். அதெல்லாம் பழைய பாட்டு. சூப்பர் ஸ்டாரை வச்சுதான் பண்ணாங்க. இந்த ஸ்டாரை ஆண்டவர் முத யாருக்கு ஸ்டார்ல இருக்கிற ரகசியங்களை கற்றுக் கொடுத்ததுன்னா முத ஆபிரகாமை எங்க அழிச்சுன்னு வர? வெளியில அழிச்சுன்னு நிலா சோறு ஊட்டினாரா? எதை பார்க்க சொன்னாரு? நட்சத்திரங்களை பார்க்க சொன்னார். எதை பார்க்க சொல்ற? நட்சத்திரம். ஸ்டார்ஸ்ல நிறைய ரகசியங்கள். இந்த ஸ்டார்ஸ் என்ன பண்றாரு? பார்க்க சொல்றாரு. நட்சத்திரங்கள் என்ன பண்றாருங்க? அதனுடைய கணக்கு அது எப்படி இருக்குது, ஏதா இருக்குதுன்றத கடவுள் என்ன பண்றாருன்னா அவருக்கு என்ன பண்றாங்க? கற்றுக் கொடுக்கிறார். எதை? அந்த ஸ்டார்ஸ் தான் கற்றுக் கொடுக்கிறார். அது சொல்ல மாட்டீங்களா லோயா? ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதை ஈசாக்கு அவன் கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும். ஈசாக்கு விட அடுத்து யாருன்னா யாக்கோபு. யாக்கோபுக்கு பீலியாம் ஒரு தீர்க்கத்தை சொல்லுவார். யாக்கோபுல சொல்லுங்க என்ன உதிக்கும்? சொல்லுங்க. என்னத்த உதிக்குங்க? பேசுங்க. யாக்கோபுல என்ன உதிக்கும்? நட்சத்திரம் உதிக்கும். யாக்கோபுல ஒரு நட்சத்திரம் உதிக்கும். யாக்கோபுல ஒரு நட்சத்திரம் உதிக்குன்னு யாக்கோபை பத்தி தான் சொல்றாரு. ஆனா ஈசாக்கு பாத்தீங்கன்னா ஈசாக்கு கண்டிப்பா ஆபிரகாம் என்ன பண்ணிக்கிறார்? சொல்லி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் எட்டு போடா விஜய் வெளியே கொஞ்சம் நேரம். உங்களுக்கு எல்லாம் தலை போட்டு போறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே தூக்கின்னு போயிடலாம். எங்க? மேலே தூக்கின்னு போகலாம். பாருங்க. இப்ப நல்லா யோசிப்பாங்க. யாக்கோபுல என்ன உதிக்கும்? சொல்லுங்க. அப்ப எதை கத்து கொடுக்கிறான்னு அஸ்ட்ரானமியை கடவுள் கத்து கொடுக்கிறார். ஆனா ஈசாக்க பத்தி பைபிள்ல வரும்போது ஈசாக்கு
ஈசாக்கை பத்தி சொல்லும் போது கொஞ்சம் அவர் நிறைய பண்ணாலும் நிறைய பிரயாசப்படாதவர்ன்றார். ஈசாக்கு நடந்ததே அவன் வாழ்நாள்ல 130 கிலோமீட்டர் தான். சொல்லுங்க, எத்தனை கிலோமீட்டர்? உங்களை தான் கேட்கிறேன், எத்தனை கிலோமீட்டர்? 130 கிலோமீட்டர் தான். யார் நடந்தாராம்? ஏன் நடக்கல? அப்படியே உள்ளவே இருந்தார். இவனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட யார் தான் நடந்து போனது? நான் தான் போனேன்றியா? ஏலிசா இவர் எங்குமே போல. ஆனா அப்பா பாருங்க, யார் அவன் தாத்தா, அவன் அப்பா நினைக்கிறேன், அவன் அப்பா ஈசா ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வரதுக்கு 1000 கிலோமீட்டர் என்ன பண்ணாரு? நடந்தார். அவரை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாமே நீ பிளைன்ல எடுத்து சுத்துனு, அதெல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படியே சொன்னாரு. நீ கால் மிதிக்கும், நீ நடந்து திரிய, ரிஸ்க் எடுக்கிற. அதுக்கப்புறம் ஈசாக்கு என்ன பண்ணன்றாங்க சரித்திரத்துல? ரிஸ்கே எடுக்கல, ரஸ்கே சாப்பிடல. எவ்வளவு கிலோமீட்டர் தான் போனாரா? சொல்லுங்க சிஸ்டர், எத்தனை கிலோமீட்டர் தான் நடந்தாரா? சொல்லுங்களேன், எவ்வளவு கிலோமீட்டர்? 100. அதனால அவருக்கு அந்த அஸ்ட்ரானமி தெரியுமா? தெரியாது. ஆனா அடுத்து யாருக்கு தெரியும் அஸ்ட்ரானமிங்க? யாக்கோபுக்கு தான் தெரியும். யாக்கோபுல என்ன உதிக்கின்றாரு? சொல்லுங்க, என்ன உதிக்கும்? நட்சத்திரம் உதிக்கும். யாக்கோபுல ஒரு நட்சத்திரம் அவங்க டேஸ் சொல்றார். இயேசு பிறக்கும் போது கூட சாஸ்திரிகள் வந்து சொன்னாங்க, நாங்க வானத்துல இனத்தை பார்த்தோம். இனத்தை பார்த்தங்க. யாருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம்? அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம். ஆமீன் சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. யார் கிட்ட கேக்குறாங்க? ஏரோது கிட்ட போய் கேக்குறாங்க. அப்ப என்ன, இயேசுடைய பிறப்பு எதோடு சம்பந்தப்பட்டிருக்குது? அந்த நட்சத்திரங்களோடு சம்பந்தப்பட்டு. ஆனா நம்ம எதை பார்க்க மாட்டேங்கிறோம்? நட்சத்திரம் பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனா யூதர்கள் அந்த ஸ்டார்ஸை வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப அவர் நட்சத்திரத்தை கண்டு நாங்க சாஸ்தாகமா என்ன பண்ண வந்தோம்? சொன்ன என்ன வந்தோம்? பணிந்து கொள்ள வந்தோம். உடனே ஏரோது யாரை கூப்பிடுறாங்க? யாரு கூப்பிடுறாங்க? ஆசாரிகளை கூப்பிட்டு இயேசு எப்ப பிறப்பார் ஏதோ பிறப்பாரு விசாரிப்பாங்க. அவங்க சொல்றாங்க இப்படி எல்லாம் பிறப்பாரு, நட்சத்திரம் உண்டாகும். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு பிறப்பு யாருக்கு தெரியும்? ஆசாரிகளுக்கு சொல்ல. ஆனா அவங்க வெளியில சொல்ல இவர் தான் யாரு? மேசியான்னு சொல்ல. ஆமைனா இல்லையா? அவங்க வெளியே சொல்லலன்றாங்க. ஆசாரியர்கள் இயேசு பிறந்ததை என்ன பண்ணல? ஜனங்களுக்கு சொல்லவே. அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா இவர் மேசியான்னு நினைப்பாங்க. அப்ப இயேசுன்னு சொல்றாரு இவங்கிட்ட, ஏன்பா நீங்க வானத்தை பார்த்து இலை உதிரி காலம், வசந்த காலம், பூ உதிரி இதெல்லாம் சொல்றீங்களாப்பா, அதே மாதிரி நீங்க வானத்தை ரிசர்ச் பண்ணிருந்தீங்கன்னா என் பிறப்பை பத்தி சொல்லி இருக்குமேன்றார் இயேசு. ஆமைனா இல்லையா? அப்படித்தானே சொல்றாரு. காலங்களை தியானிக்கிறீங்க. எதை பார்த்து? நீங்க டிவியை பார்த்து சொல்றீங்க. நேற்று சொல்லியிருந்தாங்க கல் மழை பொழியன்னு, வரவே இல்லை. மழை வரும்னு போட்டுக்கிறேன், இன்னும் வரல. அவங்க எதை வச்சு சொல்றான்னு தெரியல. ஆனா இவங்க எதை வச்சு சொல்றாங்க? காலத்தை. ஏசு சொல்றாரு, எப்பா நீங்க வானத்தை வைத்து காலங்களை நிர்ணயிக்கிறீங்களே, அந்த ஸ்டார்ஸை நீங்க பார்த்து இருந்தா நான் இப்ப பிறக்கிறது அது சொல்லி இருக்குன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிறக்கிறது ஆசாரியர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? இம்ப்ளிமெண்டட் பண்றாங்க. ஆனா அவங்க பண்றாங்களே இல்லையோ, அவங்க நாள் துவக்கம். ஆனா ஸ்டார்ஸை வச்சுதான் இன்னைக்கும் சொல்றேன் யூதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இயேசு எப்போ வருவார், இந்த உலகம் எப்போ, எல்லாமே ஸ்டார்ஸை வச்சு தான் பண்ணுறேன். அதனால நானும் சொல்றேன், நம்ம பிள்ளைங்களை ஏரோனெட்டிக் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்க? ஒரு சயின்டிஸ்டாக மாற்றணும். வானங்களை என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும். நீ என்ன பண்ற? அந்த சூரியனும் நட்சத்திரம் போனா அது என்னது? அது நடுவில் கிராஸ் ஆனா என்னது? என்னது அது இல்லைங்க. நடுவில் போனா என்ன சொல்றீங்க? என்னது? கிரகம் பிடிச்சிச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சுங்க? கிரகணம் பிடிக்குது. இன்னைக்கு என்ன பிடிக்குது? கிரகணம் பிடிக்குது. சாப்பாடெல்லாம் எதுல போட்டு வச்சுது? தண்ணியில போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காத, இது பண்ணாத, இப்படி கிரகம் பிடிக்குதுன்றதுனால அதை பார்த்து நிற்கிறமே தவிர நம்ம எதை பார்க்க மாட்டோம்? ஸ்டார்ஸை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்க வர்ற பிள்ளைங்களை நம்ம என்ன பார்க்கணும்? ஸ்டார்ஸ் ஆகணுமா? சயின்டிஸ்ட் ஆகணும். நீ எல்லாம் துட்டு சம்பாதிக்க கலெக்டர் ஆகணும், இது பண்ணணும், இதே பண்ணல. எதுல ஆக்கினாங்க? எனக்கு அந்த இதுவெல்லாம் எதுங்க, அந்த ராக்கெட் விடும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஞாபகம், நான் ராக்கெட்டை விட்டேன், பக்கத்து வீட்டு ஜன்னல்ல போச்சு. ஆனா இவங்க என்னத்தை விடணும்? இவங்க நல்ல ஸ்டார் ராக்கெட்டை விடணுமாப்பா. நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி பண்ணாங்க? அந்த அஸ்ட்ரானமி வானத்தை பார்த்து அதென்ன சொல்லுவாங்க, இந்துக்கள் எல்லாம் பேசுவாங்க, ஏய் இன்னாடி வீட்டுக்கு போற, புது வீடு போற, என்னத்தை பார்த்தேன்? நாள் நாள். ஏன் அவங்களுக்கு தெரியுது எதுலதான் இருக்குதுங்க? நட்சத்திரத்துல விஷயம். ஆனா நீ 4 நட்சத்திரம் பார்த்து உட்காந்துக்க, அது சோதனை. அதனால யூதர்கள் போனோம். ஆனா நமக்கு ஒரு டே, ஒன் டே என்பது எதுலதான் இருக்குது? சூரியன். சொல்லுங்க, என்ன இருக்குதுங்க? சூரியன். எத்தனை மணிக்கு உதிக்க இருக்கீங்க? காலையில
எங்களுக்கு கேட்டா என்ன தெரியும் பிரதர்? நீ கோழியை கேட்டா சொல்லணுன்ற. எதுங்க கோழி கேள்வி அது சொல்லலாம். எத்தனை மணிக்கு உதிக்கிறேங்க சொல்லுங்க, எப்போ உதவி? இந்த கன்னியாகுமரிக்கு போவாங்க. எதுங்க கன்னியாகுமரியில எது? அது கன்னியாகுமரி தானே? எது கன்னியாகுமரி? கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி காலையில அப்படின்னு நடந்து குடுக்குன்னு ஓடி என்ன வருதா பாப்பாங்க. அந்த சூரியன் வரும்போது பெல் அடிக்கிறான், டிங் டிங் டிங்குன்னு ஒண்ணு இவங்க கத்துறாங்க, கோய்தா கரையில இருக்க அப்படி கத்தி அந்த சூரியன் வரத பாக்குறாங்களே இல்லையா? நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் பாருங்க? எத்தனையோ முறை நானும் போயிட்டேன் கட்டல. அப்படின்னா எங்களுக்கு ஆபீஸ் நாங்க இந்த சேவா பாரத்தில் ஒர்க் பண்ணும்போது பக்கத்துலேயே இருக்கும். எல்லாம் வாக்கிங் போயிட்டு அங்கதான் இருப்பாங்க. எல்லாம் என்ன கத்து அது அப்படியே செல்ஃபி எடுக்குதான், என்ன எடுத்துக்கிறதுங்க அது பாதினா தான் வரும். ஆனா என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டேவும் சூரிய வித்தியாசமா வந்துட்டே இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 5:35க்கு தோண்டிச்சுன்னா மறுநாள் 5:37க்கு வரும். அது என்னதுங்க ரைஸ் ஆகுறதோ அது என்ன ஆகுதுங்க, அது ஊதி என்னதுங்க மறையிறதும் டைமிங் இருக்கு அப்படின்னா. வெயில் சீசன்ல என்ன வரும்? சீக்கிரமா வரும். அதுதான் நீ சீக்கிரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நீ என்ன வரும் சொல்லுங்கள சிஸ்டர், என்ன வரங்க சீக்கிரமா வரும். ஆனா பனி சீசன்ல அப்படி என்ன வர்றங்க லேட்டா வரும். கட்டுறீங்களா? அப்போ திட்டுவாங்க, இந்த சனி பூச்சி சூரியன் வரல, அடுத்த மாசம் அதை திட்டி ஊத்துவேன். எப்படி காயுது பாத்தியா, நமக்கு தேவைதானான்னு கட்டுறீங்க. அருமை என்னதுங்க, வெயிலின் அருமை எப்பதான் தெரியும்? மேல தான் தெரியும். உங்களுக்கு ஆனை வாட்டர் மில்லன் வந்துருக்குது கட்டுறீங்க, அது துணி போட்டு வயிறு தெரியல எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு அப்பதான் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இல்லை என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் தெரியல. அதனால போய் சொல்லி விட்டுறாதே, பாஸ்ட் தான் சொன்னாருப்பா விற்கிறவனெல்லாம் சொல்லிடாத. சரி, ஒரு நாள் உதயம் எதுல இருக்கு சொல்லுங்க, எதுல இருக்கீங்க? சூரியன். அப்போ இந்து மக்கள் எல்லாம் இயேசு அறியாதுங்க, இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்படிதான் வீடு ஓப்பன் இப்ப பண்ணுவாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியா உதிச்சதுக்கு அப்புறமா? சொல்லுங்க உங்களதான். சூரிய உதயத்துக்கு முன்னால மாடு இட்டுன்னு போய் விட்டுற எதை எனக்கே தெரியாது, என்னத்த விட்டுக்கிறேன் முள்ள மாடு விட்டுட்டு வெளியே வந்துட்டுக்குது. எதுங்க அது கூட ஒரு மாடு இல்லை, பசு மாடும் குட்டி மாடும். 3வது மாடு நான் வரேன் கட்டளை. ஏன்னா அது விட்டுட்டு உடனே எதுங்க இவன் நம்மள எப்போ கூப்பிட்டுப்பாங்க தெரியும், அதுக்குள்ள முடிச்சுட்டுப்பாங்க எல்லாத்தையும். முடிச்சுட்டு இருக்கிறேன் எப்ப என்ன கூப்பிடுறது, எப்போவா என்ன உதயத்துக்கு முன்னால வாங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடி வாங்கப்பா அப்படின்னு நம்மளை கூப்பிடுறீங்களா இல்லையா? ஆனா ஏன் அதை பண்ணணும் நம்ம யோசிச்சு வாங்க, ஏன் அதை நம்ம பண்ணணும்? இதுதான் நம்மளுடைய டீச்சிங்கே பண்ணணும். ஏன் நம்ம அதை பண்ணணும், ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால பண்றாங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும். நம்ம நல்லா யோசிங்க, ஏன் அவங்க பண்றாங்க? எது ஒண்ணு பண்ணாலும் பைபிள்ல இல்லாதது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க, எது இல்லாம பண்ண மாட்டாங்க, பைபிள் இல்லாம அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் எதுல இருந்தா செய்வாங்க, பைபிள் இருந்தா செய்வாங்க. அப்ப ஏன் பூமி அதாவது சூரிய உதயம் ஒரு நாள் என்பது எப்போ இருக்கு, அது அந்த சன் ரைஸ்ல தான் இருக்கு. அந்த சன் ரைஸுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கடன் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ தப்பா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இது கூட ஏதுங்க, இந்த யாருன்னா ஒருத்தர் செத்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த அம்மா வழியிலெல்லாம் ஓடிச்சு எப்போ பண்ணாங்க, மதியம் 2 மணிக்கு உட்கார வச்சு பண்ணாங்க இல்லையா? எப்போ பண்ணுவாங்க? இருட்டோட பண்ணும். அதுதான் சொல்லுங்க, இருட்டோடனா என்ன அர்த்தம்? சூரிய உதயத்துக்கு அப்புறம் பண்ணும். என்ன கூட ஒரு அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் சீக்கிரம் வந்துருங்க அப்படின் போது நான் கேட்டேன், மூப்பாரு என்னப்பா சீக்கிரம் இல்லை, அவங்க அந்த சர்ச்சுக்கு அந்த தாலிகளை கொடுக்குற மாதிரி இது அது கட்டுறதுன்னு. நானும் கரெக்டாக 3:30 மணிக்கெல்லாம் போயிட்டேன். எப்பவும் போனதில்லை. எத்தனை மணிக்குங்க? 3:30 மணிக்கெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஓடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவர் நானும் மூப்பரம் போயிருந்தேன். என்ன அப்படின்னா இல்லை தாலி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணா, அந்த தாலி எடுத்து மஞ்சள் இது தண்ணியில போட்டு கழுவிட்டு என்கிட்ட ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பிச்சுறாங்கன்னா, ஏன்னா இல்லையா அந்த தாலி கொடுக்கலான்னு இருந்தோம், ஆனா மஞ்சால தண்ணியில போட்டு ஏத்துனா அது என்ன ஆயிடுதான், பரிசுத்தமாயிதான், பொண்ணு குத்துலான்னு குத்துட்டாங்க. நான் சொன்னேன், ஐயோ 3:30 மணிக்கு ஏதோ தாலி கொடுப்பாங்க, எட்டுன்னு வந்தா 100 ரூபாய் கொடுக்குறது எத்தனை மணிக்கு இட்டுன்னு போயிட்டேன்? 3:30 மணிக்கு இட்டுன்னு போயிட்டியாப்பான்னு. அன்னிலிருந்து நானே கூப்பிட்டேன், எங்க வரதில்ல, வழுக்கு பாக்கிறதுக்கு வரதில்ல, இப்படி பண்றதுக்கு என்ன பண்றதில்ல. ஏன்னா அவங்க டெக்னிக் வச்சிருக்கிறேன். என்னன்னா அப்படி பண்ணி எதுல போட்டா எத்தலான்றாங்க, எதுல போட்டா எத்தலாம் எல்லாம் கத்து கொடுக்குறது நீ தான் நினைக்கிறேன். கட்டளை மஞ்சள் தண்ணியில போட்டு ஏத்தா என்ன ஆயிடுதுங்க, அது சுத்தமாகுதுன்னு பண்றேன். அதனால நான் சொல்றேன், சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே பண்ணணும். ஆனா நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாள் சொல்ல மாட்டேங்க, ஆமேனா இல்லையா? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன், ஆமேனா இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்ன்ற வேகமா பாருங்க, ஒரு சில நிமிஷங்கள் வாசிப்போம். சொல்லுதுங்க
மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என்ன சூரியன் உதிக்கணும்? புதிய சூரியன் உதிக்குமா அது தெரியல. அது உதிக்குமா மலருமா தெரியாது. ஆனா இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால நீதியின் சூரியன். பாட்டு வருது, நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார், இயேசு தம் சட்டையின் கீழ் இருக்கிற நோவெல்லாம் தந்துடுவார். அப்படியா? என்ன தருவார்? இப்ப எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்க. சாப்பாட்டுல தான் பிரச்சனை, பொல்யூஷன். சிஎம்சி எப்போ கிட்னி டிபார்ட்மெண்ட் கட்டினாலும் நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. என்ன போடுறான்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியுது. இப்ப நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளங்க? இப்ப கிட்னினா ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. என்ன சிம்டம்ஸ்? கால் என்ன பண்ணும்? கால் வீங்கும். இப்ப காலெல்லாம் கூட வீங்கிறதே இல்லை. என்ன சிம்டம் நடக்குது, ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியல. என்ன வாழ்றதுன்னு தெரியல. நம்ம சொல்றோம் அதான் நீங்க மறந்துடணும். என்ன மறந்துடணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவினாலையும் நம்ம குடிக்கிற தண்ணினாலும் வாழ்கிற இடத்தினாலும் நமக்கு ஆசீர்வாதம் வருவது இல்லை. என் தேவன் தான் நம்மை எப்படி காத்துக்கணும். 12 கிலோமீட்டர்ல வந்துட்டு சொல்றேன். சிஎம்சி பக்கத்துலேயே வந்துச்சு. எதுக்கு? உங்க கிட்னி குடிக்கிறதுங்க. இதுல ஒரு சிஎம்சி என் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்க சோத்துறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் ஒன்றா தான் நீ எப்படி போயிடுவேன்? சீக்கிரம் 12 கிலோமீட்டர் ராணிப்பட்டு சிஎம்சி. அதுல கௌரவம் பாருங்கன்னா சிஎம்சிங்க அடுத்து ஆத்துறா. இதுல ஒரு பேர் போய் நமக்கு என்னங்க உன்னை என்ன பண்ண போறாங்கன்னு அர்த்தம். சிஎம்சிக்கு போனா நீ காலைல போனா சாயந்தரம் தான் வரணும். ஆனா சர்ச்சுக்கு வந்து டைம் பார்த்துன்னு 8 முடிக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு ஏன்னா போயிட்டு கட்டலையா சாட்டை போட்டு உக்காந்துப்ப அதுக்கெல்லாம் ஒண்ணு உனக்கு கஷ்டம் வராது. புரியுதா அவளுங்க? இது இல்லைங்க. நம்ம அதுதான் கடவுள் சொல்றாரு பிள்ளைங்க. இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால உன் மேல யார் உதிச்சணும்? நீதியின் சூரியன். என்னங்க நீதினா ஜஸ்டிஸ். கடவுளுடைய நியாயம் வெளிப்பட வேண்டும். கடவுள் என்ன பண்ணுங்க? மேக் எ ரைட். அதான் சொல்றாங்க. என்னன்னா சரியானதை கர்த்தர் உருவாக்கணும். இந்த நாள் நம்ம மேல கடவுள் படைப்பாகிய சூரியன் உதிக்க கூடாது. மெஸ்ஸியாவாகிய இயேசு நம்ம மேல உதிக்கணும். சொல்ல மாட்டேங்க. யாருடைய நீதி உதிக்கணும்? கட்டளை ஏன்னா இதாங்க டிஎம்கேல இது வச்சுக்கிறாங்க. எது நீதின்னு ஏதோ ஒன்று பேர் வருது. அவன் உதயநீதி இங்க நீதி அவரை வரவைக்கு தான் ட்ரை பண்ணுகிறாங்க. என்ன நீதி? என்ன நீதிங்க? விதய நீதி கட்டளைகளை இப்படி வர்றதுக்கு அவன் ட்ரை பண்ணுகிறான். ஆனா பைபிள சொல்லுது, நல்ல கவனிக்கணும். ஏன் அவங்க பிரயாசப்படுறாங்க? ஏன் அவங்க ஓடுறாங்க? ஏன் அவங்க அவ்வளோ மல்லு கட்டி நிக்கிறாங்க? எல்லாமே இந்த சூரிய உதயத்துக்கு முன்னால ஏன் வரணும் அப்படின்னா, நீங்க சொல்லணும் இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி என் மேல சொத்தமா சொல்லுங்க. என்னங்க ரைட்? ஆருடைய நீதினா என்ன? அவருடைய நியாயம் நமக்கு வெளிப்படும். ரூலர் ஆஃப் கிங். என்னங்க இந்த சூரியன் நம்மை அந்த உதிக்கிறதுக்கு முன்னாடி என் தேவன் என்னை என்ன செய்யணுங்க? ஆளுகை செய்யணும். அவருடைய ஆட்சி எனக்குள் வர வேண்டும். மனுஷன பண்ணுங்க சொல்லுங்க. ரூலர் ஆஃப் கிங். நீங்க கரம் உயர்த்தி சொல்லணும், உங்களுடைய ராஜ்யம் சூரிய உதயத்துக்கு முன்னால சொல்லணும். தேவனுடைய நியாயம் என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். இரண்டாவது சொல்லுங்க, உங்களுடைய ராஜ்யம் எனக்குள்ள வர வேண்டும். இரண்டாவது மூன்றாவது மேக் எ ரைட். ஆண்டவரே இந்த நாள் இந்த சண்டே சரியானவற்றை நீர் உருவாக்குவீராக. கரவத்தை சொல்ல மாட்டேங்க. என்ன உருவாக்குங்க? சரியானது என்ன பண்ணுங்க? உருவா சொல்லுங்க. என்ன சூரியன் உதிக்கணும்? யாரு? யெகோஷுவா மேசியா இயேசு வாழ்க்கையில் என்ன பண்ண? உதிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்போ? எப்போ சொல்லுங்க. ஒரு நியூ டே, ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உன் மேல என்ன உதிக்கணும்? யார் உதிக்கணும்? இயேசு வாழ்க்கையில உதயமாயின். கரவத்தை சொல்ல மாட்டேங்க. ஏமா என்ன கவனிமா எட்டி எட்டி பாக்குற அந்த அக்கா வந்துட்டுக்கிறாங்களா? நிறைய அக்கா காரணம் எங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துட்டீங்கன்னா பின்னாடி எட்டி எட்டி பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பாருங்க, எனக்கு கவனிங்க. என்ன சூரியன் உதிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன சூரியன் உதிக்கணும்? இந்த சூரியன் உதயத்துக்கு முன்னால இயேசுடைய நியாயம் நம் வாழ்க்கையில வெளிப்படும்.
சொல்லுங்க, கரவதி சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி யார் உதிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன சூரியன் உன் மேல என்ன பண்ணுவார்? உதித்திடுவார். நீதியின் சூரியன் உதித்திடுவார். அப்புறம் என்ன சொல்றது வாசிங்க. அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியமும் இருக்கும். அவர் உதிச்சுட்டா என்ன வந்துரும்? ஆரோக்கியம் வந்துரும். ஏச்சுக்கும் போது இருமின் ஏச்சுக்கிற 7:30 மணிக்கு இருமின் தான் ஏச்சுக்குவேன். அது பார்த்து யாரு பின்னாடி இருமுறாங்க. ஆமா, 7:30 மணிக்கு வந்தா இப்படிதான் இருமல் வரும். ஆனா இயேசு உதிச்சா என்ன வராது? அவர் சட்டையின் கீழே ரொம்ப பிரேயர் பண்ண, வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், பண்டா வாங்கணும், குண்டா வாங்கணுன்றத விட அவர் ஓக்கியமா இருக்கும். அவர் ஓக்கியமா இருக்கும். அதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம். நம்ம யாருமா அந்த பாப்பா? இதுமா நம்ம பாப்பா மாலத்தி 30 வயசு குழந்தை. அந்த பிள்ளை இப்போ டைலிசிஸ் பண்ணுகிறாங்க ஹாஸ்பிட்டல். அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 45 டிவி பத்தாது, 55 இன்ச்சு தான் அப்படி எல்லாம் ஜோம் இயேசு சொல்ற மாதிரி அவர் சட்டையின் கீழே என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கணும்? இப்ப இயேசு நம்ம வாழ்க்கையில உதிச்சா என்ன வந்துடும்? ஆரோக்கியம். அப்புறம் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது. மாடுன்னு மட்டும் நம்ம என்ன சாப்பிட்டீங்க? மட்டன் சாப்பிட்டேன். நீ மட்டம் மாறுத சாப்பிட்டு என்ன சாப்பிட்டேன்ற? ஆனா பைபிள்ல சொல்லுது என்ன வளருவீங்க? கொழுத்த கன்று. என்னங்க? ஆரோக்கியமா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க, நோய் இல்லாம இருப்பீங்க. ஒரு சூரிய உதயம் என்பது ஒரு புத்துணர்வை தரும். ஒரு சூரிய உதயம் என்பது ஒரு சமாதானத்தை தருன்றார். அதுக்கு முன்னாடி தேவன் நம்மை சொல்றா, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருங்க? செயல்படாத முடியாதவங்களா இல்லைங்க, நீங்கள் கன்றுகளை போல எப்படி இருப்பீங்க? செழிப்புள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாங்க. சொல்லுவானுங்களா லோயா? சத்தமா சொல்லுவானுங்களா லோயா? நல்ல ஆரோக்கியமா வேலை செய்வீங்க, நல்ல செழிப்பாய் இருப்பீங்க. அப்ப எது உதிக்கணும்னா, இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எது உதிக்கணும்? நீதியின் சூரியனாக இயேசு உதிக்கணும். கர்வத்தில் சொல்லுவானுங்களா லோயா? எல்லா வானத்துக்கு நேரா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு காலையிலும் இயேசு எனக்கு நீதியின் சூரியனை உதிக்கணும். அவருடைய சட்டையின் கீழே எனக்கு என்ன வரணும்? ஆரோக்கியம். நான் எப்படி இருக்கணும்னா, நான் கொடுத்த கன்றை போல என்ன பண்ணுங்க, வெளியில நான் பலம் உள்ளவனாய், நான் சுகம் உள்ளவனாய், நான் ஆரோக்கியம் உள்ளவனாய், எதையும் செய்ய முடியாதவனா இல்ல. என்னங்க, ஒரு கன்று என்பதுங்க பலன் உள்ளது. அப்படிப்பட்ட பலத்தோட, நீதி சூரிய பலத்தோட நான் வாழணும். அலட்சணம் பண்ணுங்களா இல்லையா? ஒவ்வொரு நாள் பாருங்க. அடுத்து என்ன சொல்றதுன்னா, ஏசாயால பாருங்க, வாசிங்க 45:8 வேகமா வாசிங்க. வானங்களே உயர்ந்து சொல்லுங்க, பெடிங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுளே. கரவத்தை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆகாயத்திலிருந்து நமக்கு என்ன வரணும்? நீதி வரணும். எது சொல்ல வரீங்க? அல்லேலூயா. எதை பெழிய வேண்டும்? நீதியை பெழியணும். அடுத்து என்ன சொல்ல வர? ரட்சிப்பின் கனியை தந்து. அப்ப என்னடா கனியை தரணும்? அவர் மடியாக நீதியாக பெழிந்தா ரட்சிப்பு என்பது வேற இல்ல. ரட்சிப்பு என்பது கனி தர வேண்டும். அல்ல சொல்ல வரீங்க? அல்லேலூயா. நான் ரட்சிப்பின் கனியை தந்து நீதியோடு கூட விளைவதாக, நீதி கூட இனப்படுவதாக, விளைவதாக. கர்ம இது சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நீதி எனக்குள் விளைய செய்வீராக. கர்ம இது சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த சூரிய உதயத்துக்கு முன்னால என் தேவனுடைய நீதி என் வாழ்க்கையில முளைக்கணும். ஆண்டவரே, மனுஷன் நீதியை தேடுதல, என் தேவனுடைய நீதியை தேடுவேன். அந்த நாள் ஒருவனை உன்னை எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 84:11 வாசி. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சொல்லுங்க, கடவுளே உனக்கு என்ன மாறுவார்? என்ன மாறுவார் சொல்லுங்க. கடவுள் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். உனக்கு என்ன மாறணும்? இந்த சூரியனோட அவரே என்ன மாறணும்? உனக்கு சூரியனா மாறுவாரா? செய்வாரா? செஞ்சிட்டாரா? நடக்குமா? நடக்குமா? நடக்காதா? சூரியனும். அடுத்து சொல்லுங்க, என்னங்க? கேடகமான. கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். சொல்லுங்க, ஒவ்வொரு காலை சூரிய உதயத்துக்கு முன்னால அவர் எனக்கு நன்மையை வழங்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு தீமை வரக்கூடாது, ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன தரும்? நன்மை.
அப்போ கவனிங்க, ஒன்று கர்த்தரே. அடுத்து போவோம், கர்த்தரே நமக்கு தலைப்பு போடுங்க. கர்த்தரே சூரியனாக மாறும்போது, கர்த்தரே நமக்கு சூரியனாக மாறும்போது, அதாவது கர்த்தரே தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்னவா இருப்பார்? சொல்லுங்க, என்னவா இருப்பாருங்க? சொல்லுங்க, இருப்பாரா இல்லையா? இல்ல, சத்தமா எழுதுதல்கிறாங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? கர்த்தர் தலைப்பு சொல்லுங்க. கர்த்தரே சூரியனாக நமக்கு மாறும்போது. சங்கீதம் 121:6. பகலிலே வெயிலாகிலோ இரவிலே நிலவாகிலோ உன்னை சேதப்படுத்துவதில்லை. அப்ப அந்த வெயில் உன்னை என்ன படுத்தாது. உன்னை 15 நாள் அட்டு சொஞ்சு நோக்காண்டுப்ப. ஏன்னா தண்ணி ஊத்திக்கிறது இல்லை நீ கட்டலையா? அதுவும் பண்ணணும். என்ன ஊத்திக்கணும்? அம்மா சோத்திரம் சொல்லுங்க, என்ன ஊத்திக்கணும்? என்ன உக்காந்துப்பாங்க? இப்பதான் உனக்கு என்ன வரும்? எல்லா சூரியன் வரும், அம்மா வரும், அப்பா வரும். ஏன் எல்லாம் உனக்கு வரும்? நாங்க உள்ள வரும்போது மஞ்சள் தண்ணி வச்சுட்டு போய் எங்க அது வீட்டு வாசல்ல வச்சுன்னு எங்க மேல என்ன பண்ணி அனுப்புறேன்? தெளிச்சு அனுப்புறேன். அம்மா வந்துட்டாங்க, என்ன வந்துட்டாங்க? இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதான் நான் சொல்லுங்க, வெயில் சீசனுக்கு முன்னாடி சொல்லுங்க, சூரியனை என்ன படுத்தாது, அது நன்மை நடக்கிறது இல்லைங்க, தீமையை நமக்குள்ள. ஏன் சொரிஞ்சின்னு உக்காடுறாங்கன்னா அந்த வேர்வை என்ன பண்ணோம்? வெளியே வந்து ரெஸ்ட் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது? என்ன ஊத்திக்கிறாங்க? சத்தமா தான் சொல்ல. போன மாசம் ஊத்திக்கவே இல்லை, இன்னைக்கு கட்டல. ஏன்னா குளிர் அப்படியே குளிர் பிடிச்சின்னு உக்காந்துருந்தேன். இப்போ அது என்ன ஊத்திக்கா? தண்ணி ஊத்திக்கல. எத்தனை முறை பெருது ஊத்துறது? வேர்வை எவ்வளவு வருதா என்ன பண்ணுங்க? ஊத்தினே கிடைங்க. கொஞ்சம் எதுல உக்காந்தீங்க? டேங்க்ல கூட உக்காந்தீங்க. சோத்திரம். அப்ப சொல்றாரு என்ன? தேவன் நமக்கு சூரியனாய் மாறும்போது அப்ப பகலுடைய வெயில் நம்ம என்ன படுத்தாது. கடவுள் சொல்லி பார்க்கலாம், ஆண்டவரே இந்த நாளுடைய வெயில் என்னை என்ன படுத்தாது. கடவுள் படைப்பாக சூரியனை என்ன படுத்தாதுங்க, சேதப்படுத்தாது. ஒண்ணு. அடுத்து என்ன வாசிங்க பார்க்கலாம்? ஏசாயா 49:10. அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. வெயிலினால என்னென்ன நடக்குதுன்னா பசி வரும், தாகம் வரும், உஷ்ணம் வரும், வெயில் வரும். அவர்கள் மேல் இனப்படுவதில்லை. கர்த்தர் என்னவா மாறுவார்? நமக்கு நீரின் சூரியனா படாதபடி நமக்கு வரும் தான். வெயில் இருக்கும் தான், ஆனா நமக்கு சேதங்கள் வரும். கடவுள் சொல்றார் படாது, சொல்றார் படாமலும் அவர்கள் மேல் இணங்கப்படாது அவர்களுக்கு இறங்குகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நமக்கு இனவா இறங்குவார். இனவா இறங்குவார், நீரின் சூரியனை இறங்குவார். அவர் இறங்கி அவர்களை நடத்தி சொத்தமா சொல்லுங்க, அவரை கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். எங்க நடத்துவார்? நீரூற்றண்டையில நம்ம வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அடுத்த வருஷம் பாருங்க, அவர் சூரியனாய் மாறும் போது என்ன நடக்குது வாசிங்க. 13:6 சொல்லுங்க. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமல் உலர்ந்து போயிடுச்சு. கரவை எது சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இந்த வெயில வசனத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். வெயில் ஏறும் போது வசனத்தை அது என்ன பண்ணும்? தீச்சு போட்டுறாரு. ஆனா கடவுள் நம்மை வசனத்தினால தீயாதபடி நம்மை காப்பாற்றுவார். இதனால சொல்ல வருங்க, அவருடைய வசனம் நம்மளிருந்து தீஞ்சு போகாதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். ஏன்னா அவர் என்ன சூரியனை இருப்பார்? நீதி. நம்ம 30 60 100 தானே என்ன கொடுப்போம்? இந்த வெயில் அநேக வசனங்கள் எரித்து போடும். ஆனா கர்த்தர் சொல்றார், ஆனா நீதியின் சூரியன் இருக்கும் போது அவைகள் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். எத்தனை பேர் சொல்ல வருங்க? ஒன்னு பாரு. ரெண்டாவது பாரு, சூரியன் மூலம் அற்புதம் செய்வார். இந்த சூரியன் மூலமா என்ன செய்வார்? அற்புதம். சூரியன் எங்கன போய் சொல்லி விட்டுறாது சோத்திரம். பாச சூரியன் மூலியமா அற்புதம் நடக்கும். உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க, மகளிருக்காக ஒரு வண்டியும் உங்களுக்கு ஒரு வண்டியும் கொடுப்பாருன்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் நடக்குமான்னு இது சொல்லிடாத. நானு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூரியன் மூலியமா நமக்கு என்ன நடக்கும்? அற்புதமா. கொஞ்சம் சத்தமா என்ன நடக்குங்க? இந்த சூரியனை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வாரா? என்ன செய்வார்? அற்புதமா ஏதோ ஒன்று செய்வார். பிரதர் பாப்போம், கவனிங்க. இந்த சூரியனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறாரு? அற்புதம் நடக்குமா? நம்மள என்ன பண்றாங்க? பிரதர் உடம்பு நோவா 11 மணி வெயில உக்காரு. இது வெயில உக்காரு, 11 மணி வெயில உக்காரு. அப்புறம் 9 மணி வெயில உக்காராத, அது வெதப்பா இருக்கும். இவங்க சொல்லி கொடுத்துருங்க கர்த்தர் இதெல்லாம் சொல்லுவாங்க.
ஆனா இந்த சூரியனை கொண்டு கர்த்தர் என்ன செய்வாரா? அற்புதம் செய்வாரா? செய்வாரா? என்ன அற்புதம் செய்யறாரு பாருங்க. இந்த சூரியன் எந்த சூரியன்? இந்த நார்மலா இப்ப வந்துட்டு இருக்குது சூரியனுங்க. இந்த சூரியனை கொண்டு என்ன செய்வார்? பாருங்க, உதய சூரியன்ற கட்டளை உதிச்சு அது எப்படிதான் இருக்கும் கட்டளையா? கட்டளையா? இவங்க சொல்லுங்க, இந்த சூரியனை கொண்டு எந்த சூரியனுங்க நீங்க பாக்குற இந்த சூரியனை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். என்ன அற்புதம் செய்யறார்? வாசி. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடம் இருக்கிறது என்றான். சரிங்க, ரெண்டு பேர் சண்டைக்கு போறாங்க. யாரு எந்த பாத்து போறாரு? யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜா கூட சேர்ந்து ரெண்டு பேரும் போறாங்க. யோசபாத் வந்து யூதாவின் ராஜா, இவன் இஸ்ரவேலின் ராஜா. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா யுத்தம் பண்ண போறாங்க. யுத்தம் பண்ண போகும்போது நடக்கிறது என்னன்னா, ஆடுமா இதுவெல்லாம் எடுத்துன்னு போறாங்க, மிருக ஜீவனெல்லாம் எடுத்துன்னு போறாங்க. பாதி வெயில போறாங்க, என்ன காரணம்? தண்ணி இல்லை. அப்ப உடனே யோசபாத்து கேட்கறாரு, என்னப்பா தண்ணி இல்லாத கஷ்டப்படுறோமே, நம்ம சும்மா போயிட்டோம், ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின் போது என்ன நடந்து வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி வாசிப்பா அவ்வளவுதாங்க இதா பார்த்தா சரிம்மா வாசியா. 2 ராஜாக்கள் 3:20-24. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரினால் நிரம்பிச்சு. இப்ப பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, யோசபாத் ராஜா சொல்றான், நம்ம யுத்தத்துக்கு போறோம். யுத்தத்துக்கு போகும்போது நம்ம சும்மா போக கூடாது, யாருடைய வார்த்தை கேட்கணும்? தேவனுடைய. சொல்லுங்க, யார் வார்த்தை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் கேட்டு போலாமா, கடவுள் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. அப்ப எலிஷா வரார். யார் வராருங்க? தீர்க்கதரிசி எலிஷா வராரு. எலிஷா வந்த உடனே சொல்றாரு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. அப்பதான் எலிஷா சொல்றாரு, வாய்க்கால என்ன பண்ணுங்க, விட்டுங்க, அது தண்ணீரால் நிரப்புவது கர்த்தருக்கு என்ன காரியம்? அற்பகம். என்ன காரியம்? அற்பகம். லேசான காரியம் எது? பலன் உள்ளவன் பலனற்றவனுக்கு உதவி செய்வது லேசான காரியம். இது காய்க்கால வெட்டுங்க, அது காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. வாய்க்கால தண்ணீரால் நிரப்புவது தேவனுக்கு அற்ப காரியம். சத்தமா சொல்லி என்ன காரியம்? அதே மாதிரி வெடிகாலம் பார்த்தா தண்ணி எல்லாம் பூமி அப்படியே வந்து ரொம்பிட்டு. இப்போ யுத்தத்துக்கு இவங்க புறப்பட்டு போறாங்க, அதே தண்ணி பூமி எல்லாம் நிரம்பிட்டுக்குதுங்க. எதிரி கேட்டு சண்டை போட போறாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க, அங்க வாசிங்க. என்ன சொல்லுது வாசிங்க. அவர்கள் மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு. அப்ப எது வரைக்கும் போதுங்க? யோதோம் இருக்கு. அந்த தண்ணி என்ன பண்ணுதுங்க? அந்த தேசமே எதுனால் நிரம்பிச்சா? தண்ணீர்னால் நிரம்பு. பாருங்க, இந்த தண்ணீரால் நிரம்பிட்டு அப்புறம் வாசிங்க. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது. யாருக்கு விரோதமா போறாங்க? மோவாப்புக்கு விரோதமா போறாங்க. அப்ப மோவாப் எல்லாரும் கேட்ட போது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையோ அதற்கு மேல் தரமானவர்களையோ எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். அவர் என்ன வந்து பண்றாங்க? சண்டை போட எல்லையில வந்து நிக்கிறாங்க. அப்ப என்ன நடந்து வாசிங்க. அடுத்து பார்த்தானா வாசிங்க. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது அவனும் எப்பதான் ஏஞ்சிக்கிறான்? அவனும் எப்பதான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில இவனை சண்டை போட எளிமையில போகுது. வாசிமா. சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால். பாருங்க, எது? இந்த சூரியன் எது மேல? தண்ணீர் மேல். எந்த தண்ணி? அந்த கடவுள் அனுப்பின அந்த தண்ணி மேல பிரகாசித்ததினால் அந்த தண்ணி அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அவங்களுக்கு எப்படி தெரியுது? ரத்தம் மாதிரி தெரியுது. எந்த சூரியனுங்க? அது இல்லைங்க, உதய சூரியன் திப்பது. எந்த சூரியன்? கடவுள் உதிக்கிற இந்த ஒரு நார்மலாக இந்த சூரியனுடைய ஒளி அந்த தண்ணி மேல பட்டோன்னு எப்படி இருக்குதுங்க? ரத்த கலரா. இதே சூரியனை கொண்டு கடவுள் அற்புதம் ரத்த கலரா பாருங்க, ரத்த கலர் சிவப்பாய் காணப்படுது. அதனால அவர்கள் இது ரத்தம். அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். அப்ப இஸ்ரவேலர்கள் ஒருத்தர் என்ன பண்ணாங்க? யூதா ராஜாவோ எதிரி நடிகனா ஒருத்தர் என்ன பண்ணாங்க? வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். அப்புறம் அதனால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். மோவாபியர் நடிக்கிறாங்க, எல்லாம் செத்து போயிட்டு இருக்காங்க. அவன் ரத்தம் தான்ப்பா, வாமா ஓடி போய் என்ன பண்ணலாம்? யுத்தம் பண்ண போலாம். மோவாபியருக்கு அழைப்பு கொடுக்கணும், வாங்க நம்ம என்ன இடலாம். நீ கொல்ல இடல, உன்னை கொலை பண்றதுக்கு அவன் வெயிட் பண்ணுகிறான். கர்த்தரே
யாருங்க? நம்ம ஜனங்க. அவனை கொல்ல போறோம், இவன் சொல்ற கொள்ளையிடலாம் மாறுங்கள் என்றார். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்து போவதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து. எப்படி பண்ணாங்க பாருங்க ஆண்டவர். அவங்கள என்ன பண்ணாரு? எதிரிகளை முறியடிக்க இந்த சூரியனை கொண்டு கத்தரினா அவன் மாத்தினாருங்க. அதை ரத்தங்கள் எதிரியை கொண்டு வர்றாரு, இவங்களுக்கு பலத்தை கொடுத்து முறியடிக்கிற இந்த சூரியனை கொண்டு கத்தர் என்ன செய்ய முடியும்? அற்புதம். அது சொல்ல மாட்டேங்க. செய்வாரா? ரத்த கலரா மாறுமா? அதனாலதான் நம்ம ஆளுங்க ஆளும் சுத்துனா கூட என்ன கலர்ல தான் சுத்துவாங்க? ப்ளூ கலர்ல சுத்துவாங்க, சிகப்புல தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன கலரா மாறுதுங்க? இந்த சூரியனை கொண்டு எதிரிகளை கத்தர் ஒரு முறை அழிக்கிறார். அவ பாருங்க அடுத்து என்ன செய்யறார் வாசிப்போமே. அடுத்து என்ன பண்றார் வாசிங்க. ஆதியாகமம் 19:22-25. ஓகே. தீவிரமாய் அங்க ஓடி தப்பிக்கொள். அந்த தீவிரமாய் ஓடி அங்க என்ன பண்ணு? தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்ய கூடாது என்றார். நான் ஒன்றும் செய்ய கூடாது. ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. அந்த ஊர் என்னங்க? சோவார் என்னப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. எதுக்குள்ள பாருங்க? சோவாருக்குள் வரும்போது வந்த பின்பு என்ன உதிச்சுச்சு? சூரியன் உதிக்குமா? தெரியல, கட்டளைங்களா? இந்த சூரியன் உதிக்குது. இந்த உதிக்கும் போது என்ன நடக்குது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலோ கொமோராவின் மேலோ கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி. அப்போ சூரியன் உதிச்ச பின்பு என்ன வருது? அக்கினியும் கந்தகமும் வருது. அதுக்கு முன்னாடி அவன் எங்க போய் தப்பிச்சிட்டான்? சோவாருக்கு ஓடி. கடவுள் நம்மை நல்ல கவனிங்க, கடவுள் நம்மை சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறம் நிறைய அழிவு கூட வரும். ஆனால் அதுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை லோத்துவை எப்படி தப்புவித்தாரோ நம்மையும் சாத்தானின் கையிலிருந்து அவருடைய கோப ஆக்கிலிருந்து நம்மை தப்புவிப்பார். அவன் சேவாருக்குள் ஓடி ஒளிந்து கொண்டு என்ன வருதுங்க? சூரியன் உதவி. பக்கத்துல கை வச்சு நம்ம எல்லாம் யார்? கொரோனாவிலிருந்து தப்பித்தவர்கள். எனக்கே நீ அனுப்பலாம் சவால் கொடுத்த, ஆனா கடவுள் காப்பாத்து. நான் சோதனை கொரோனா டைம்ல பாஸ்டர் இப்ப சர்ச்சை திறப்பேன். ஏன் அமிச்சு நான் பார்த்துருந்தியா? இப்ப சர்ச்சை திறந்துக்கிறீங்கன்னா வரமாட்டேங்குதுங்க. கொரோனாங்க வரமாட்டேங்குதுங்க. எப்ப பாஸ்டர் சர்ச்சை திறப்பீங்க? சர்ச்சை பார்க்காது எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நினைச்சுங்க நீ என்ன அனுப்புறதுக்கு நீ பார்த்துனுக்கிற தோத்தரா. இப்ப பாருங்க யாரும் வரமாட்டேங்க. அப்ப காலையிலேயே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நிறைய இடத்துல நீங்க நினைச்சுன்னு நமக்கு சூரிய உதயம். வெளிநாட்டுலாம் எங்க பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் பார்டர்லாம் கத்துறாங்க, ஐயோ தண்ணி வந்து எல்லாருமே அழிச்சு நிற்கிறதுங்க ஊரெல்லாம். இப்போ எனக்கு துபாயில கூட நிறைய அழிவு வந்து நிற்குது எல்லா இடத்துலையும். கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம லோத்துவை போல சூரிய உதயத்துக்கு முன்பதாக தேவனுடைய கிருபை என்ற இடத்துக்குள்ளாக ஓடி மறைந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம சேஃபா எடுத்துட்டு போய் சேர்த்துருவாங்க. அதே சூரிய உதயத்துல என்ன பண்ணாங்க? சோதோமையும் குமாராவையும் கர்த்தர் எதனால அழித்தார்? சொல்லுங்க, எதனால அழிச்சார்? சொல்லுங்க, எதனால அழிச்சார்? எதனால? கந்தகம் அக்கினியினால். எதுங்க? அந்த சூரிய உதயத்துல தான் சொல்லுது அக்கினியம் அழித்து. டைரக்டா மறைமுகமா செய்யல, வெயில்ல தான் கர்த்தர் செய்தார். ரெண்டாவது. மூன்றாவது அற்புதம் என்ன பாருங்க, வாசிங்க போடப்பா சீக்கிரம் வேகமா. யோசுவா 10:12. கர்த்தர் செலவ சத்தமா ஒண்ணா வருங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி. யார்கிட்ட பேசுறா? கர்த்தரை நோக்கி. நம்மள என்ன பண்ணிப்போம் பக்கத்துல? அப்புறம் சிஸ்டர் போலாமா வானவா யுத்தம் பண்ணுகிறான். ஜோசுவா யாரோட பேசுறான்? யுத்தத்துல யாரோட பேசுறான்? யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலோ சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலோ தரித்து நில்லுங்கள் என்றான். எதை நிக்கிறாங்க? சூரியன். ஜோசுவா எதை நிறுத்துறாரு? நிக்க வைக்க முடியுமா? மறைய போதுந்து. ஏய் நான் என்ன பண்ணுகிறேன்?
பேங்க்ல செல்லன் வாங்கிட்டு இருக்கிறேன், நான் அது வாங்குற வரைக்கும் நீ நில்லு அப்படின்னு சொல்லாத. இவன் யுத்தம் பண்ணுகிற எதிரி அடிக்கிற வரைக்கும் சூரியனே நிக்க வைக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க, நிக்க வைக்க முடியுமா? ஒரு ஆமீன் வரமாட்டேங்குது. சொல்லுங்களேன், நிக்க வைக்கிறேன் எதை? சூரியனே நில். நம்மளால பஸ்ஸுவே நிக்க வைக்க முடியல. நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் கூட நிக்க மாட்டேன். சைக்கிள் கூட நம்ம மேலேயும் வந்து மோதுது. கேட்டாங்க சைக்கிள் நிக்க வைக்க முடியல. எவ்வளவு பெருசு பாருங்க. சூரியனே சொல்ற, சூரியனே என்ன பண்ணு, கெவி மேல நில். சந்திரனை இந்த பக்கம் நிக்க வைக்கிறான். நிக்க யாரோட பேசி? கடவுளோட பேசினா எதையும் செய்ய வைக்க முடியும். எனக்கு அப்பெல்லாம் நிறைய விசுவாசம். திடீர்னு ஒரு தடவை ட்ரெயின் லேட்டா போற, ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியத்தை செஞ்சு வரேன், 1/2 மணி நேரம் ட்ரெயினை தாமதமாக்கும் அப்படின்னு போய் பார்த்தா தாமதமாக வருது. இப்போ ஜோம் பண்ணா சீக்கிரமாக போயிடுது. ஏன்? இப்ப நிறைய விசுவாசம் இருக்கு. விசுவாசத்தோட ஜோம், ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே. அதே மாதிரி தான் மீண்டும் சொல்றேன், சூரியனே ஜெயிக்கிற வரைக்கும் அதை நிக்க வைக்கிறான். சொல்லப்படுங்க லோயா, சத்தமா சொல்லப்படுங்க லோயா. வாசிங்க, என்ன சொல்றது வாசிப்போமே. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்ப என்ன புத்தகம்? யாசேரின் புத்தகம். நம்ம கிட்ட என்ன புத்தகம் இல்ல? நாசர் புத்தகம் இல்லையா? இல்ல. நமக்கு 66 புத்தகத்துல உனக்கு என்ன புத்தகம் தெரியாது. கல்குண்டு இருக்குதா, இதுல குங்குமம் இருக்குதா, அது பார்த்து நிக்கிறேன். இந்த புத்தகமே எடுக்கப்பட்ட தள்ளுபடி ஆகமத்துல இந்த புத்தகத்தை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல எழுதிக்குதுன்றான். இந்த புத்தகம் எல்லாம் நிறைய இருக்குது. அவன் சொல்ற யாசேரின் புத்தகத்துல என்ன பண்ணிக்குதுங்க, விவரமா எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் என்ன பண்ணுங்க, சூரியனை மறைய விடல. சூரியனை மறைய விடாம ஏறக்குறைய பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஒரு பகல் 12 மணி நேரம் எங்க நின்னுச்சுங்க? நடுவானத்துல நிக்க வச்சா பாருங்க. நிக்க வச்சா அப்படி சொல்ல வாசிங்க. அவன் சொன்ன அப்பொழுது ஜனங்கள் ஆனாலும் திரும்ப போடுறா சத்துருக்கள் ஒருத்தங்க. அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்து சந்திரன் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதவில்லை. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க ஏறக்குறைய எத்தனை மணி நேரங்க? 12 மணி நேரம். சூரியனை சத்துருவை ஜெயிக்கணும். நம்ம சத்துருவை ஜெயிக்கணும். ஒரு நாள்ல சூரியன் முடிகிற நாங்க அஸ்தமிக்கிறதுக்குள்ள நம்ம யாரு ஜெயிக்கணும்? எதை நிக்க வச்சாங்க? எதை நிக்க வைக்கிறாங்க? சூரியன். சத்துருவை ஜெயிக்கிற வரைக்கும் அவ்வளவு பெரிய அற்புதங்களை நம்ம பார்க்கிற சூரியனை கொண்டு கத்து செய்யுது. நம்ம ஆளுங்க சூரியனை ரிசர்ச் பண்ண முடியல. பிறந்த பக்கத்துல போன வெந்துரு மாட்டோமான்னு கேட்டுக்கிறாங்க. ஆனா இந்த சூரியன் நிக்கிற அளவுக்கு கடவுள் பெரிய. ஒரு நாள் நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள மறையத்துக்குள்ள என் சத்ருவெல்லாம் நான் ஜெயிக்கணும். கர்த்தர் ஜெயிக்க கிருபை செய்வாரா? கரவயத்தில சொல்லப்படுங்க லோயா. 3வது நம்ம பாருங்க, சூரியன் நாங்க உதிப்பதற்கு முன்பு நாம் செய்ய வேண்டியது. இந்த சூரியனை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா, சூரியன் நாங்க உதிப்பதற்கு முன்பதாக நாம் என்ன செய்யணும்? இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் அற்புதம் செய்யணும்னா, இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்னா, வாசிங்க பாருங்க. வேதம் என்ன சொல்லுதுங்க? சங்கீதம் 103:17. மல்கியா போனோம். மல்கியால இருந்து வாங்க. மல்கியால கடவுள் சொல்றாரு 4:2ல என்ன சொல்றாரு? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அப்ப சொல்லுங்க, சொல்லுங்க இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பயம் வரணும்? கர்த்தருடைய பயம். நம்ம ஏன் நல்லா தூங்கிடுறோம்? நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன சிஸ்டர், ஏன் சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் பிரதர் தூங்கிட்டேன். மண்டே தூங்கிட பார்க்கலாம். மண்டை வச்சிடணும். எதுக்கு? கடன் பிரச்சனை அவளுக்கு இது மண்டை வச்சுன்னு ஓடிடுவான். ஆனா நீ செய்ய வேண்டியது என்னன்னா, 6 நாள் கூட தூங்கிடலாம். எந்த நாள் தூங்கக்கூடாது? எப்ப தூங்கக்கூடாதுங்க? சண்டே தான் தூங்கக்கூடாது. அப்ப கடவுள் சொல்றாரு, எப்ப கடவுள் நமக்கு நீதி சூரியனாய் மாறுவாருன்னா நம்ம யாருடைய பயம் இருக்கணும்? சத்தம் சொல்ல, யாருடைய பயம் இருக்கணும்? கர்த்தருடைய பயம் நமக்கு இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் தான் என்ன சூரியன் உதிக்கும். சொல்ல வரீங்க லோயா. அப்ப நீதி சூரியன் உதிக்கும். முதல்ல கடவுளுடைய பயம் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை சந்திக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். நமக்கு என்ன இருக்க மாட்டேங்குது? கடவுள் தானே இரக்கம் உள்ள தேவன், மன உருக்கம் உள்ள தேவன், இப்படி சொல்லினே போயின்னு இருப்பாங்க. இல்லை,
நீ செய்ய வேண்டிய கடமை நீ செய்யும். நீ யாருக்கு பயப்பட பக்கத்தில் கேட்க சொல்லுங்க, நீ யாருக்கு பயப்படுறே இல்லையோ, உன்னை பார்த்து யாரும் பயப்படுறவங்க நிறைய பேர் கூட இருப்பாங்க. ஆனா நீ யாருக்கு பயப்படணும் சொல்லுங்க, யாருக்கு பயப்படணும்? அப்ப எல்லாரும் மேல என்ன உதிக்காது? நீதி சூரியன் உதிக்காது. யார் மேலதான் உதிக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க மேலதான் என்ன உதிக்குங்க? நீதி சூரியன் உதிக்கணும். அப்ப இந்த சூரியன் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்ம வாழணும்னா, நீதி சூரியன் நமக்கு உதிக்கணும்னா, நம்ம யாருக்கு பயப்படுறவங்களா இருக்கணும்? கரங்களை தரி சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. முதல்ல ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்ன பயத்தோடு இருப்பேன். இப்ப எல்லாம் என்ன ஆகிட்டாங்க? பயம், கடவுள் பயம் இல்ல. கடவுள் அதனாலதான் நமக்கு நிறைய சேதங்களை உருவாக்குறான் பாருங்க. அவ ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படுறவங்க. ரெண்டாவது பாருங்க, சங்கீதம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 103. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலோ, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலோ அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுறவங்க மேல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எதை பொழிவார்? அவருடைய கிருபையும், அவருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய நீதியும் அவங்க பிள்ளைங்க மேல எல்லாம் பொழியும். கடவுளுக்கு ஒருத்தர் பயப்படுறான்னா அவனுடைய கிருபை, அவருடைய நீதி நம்ம மேல மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளைங்க மேலே வரும். எத்தனை சொல்ல வரங்களா லோயா? எத்தனாவது பார்த்தோம்? ரெண்டாவது. மூன்றாவது பாருங்க என்ன சொல்லுது, வாசிப்போம். சங்கீதம் 145:19 வாசி. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. அப்ப யாருடைய விருப்பத்தை தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்வார்? நான் நினைச்சுதானா ஏதோ நடக்கல சிஸ்டர், யாரும் சூனியம் வச்சுக்கிறாங்களா? உனக்கு யார் சூனியம் வைப்பா? நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய பயம் இருக்கா? கடவுளுக்கு நம்ம பயப்படுறோமா? பைபிள் சொல்லுது, கடவுளுக்கு பயப்படுறவனுடைய விருப்பத்தின்படி கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? செய்வாரா? கடவுளுக்கு பயப்படுறோமா? கடவுள் பயம் இருக்கா? மகளே மகனே, ஆண்டவருக்கு பயப்படுறோமா? காலையில ஏஞ்சுக்கிற, சமைக்கிற, எதுக்கு சமைக்கிற? வீட்டுக்காருக்கு பயந்து சமைக்கிற. ஆனா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆண்டவருக்கு பயப்பட மாட்டேங்கிற. என் வீட்டுக்காரங்க என்ன அடிச்சிடுவாரு பிரதர், மடிக்க அடிச்சு வெளியே தோத்துறாரு, அதுக்கு பயந்துனே ஏச்சுக்கிற பிரதர். அதுக்கு பயப்படுறது இல்லை, கடவுளுக்கு பயப்படுற. பாருங்க என்ன சொல்றது, கர்த்தருக்கு அவருக்கு அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. அவர் பயந்தவங்களுடைய விருப்பத்தின்படி அன்னைக்கு ஒவ்வொரு நாள் விருப்பம் நிறைவேறலாம் செய்து அவர்களை கூப்பிடுதலை கேட்டு. அவங்க பயந்தவங்க என்ன பண்ணாங்க? டெய்லி ஆர்டர் கூப்பிடுவோம், ட்ரை பண்ண. ஒவ்வொரு நாளும் நீதி சூரியன் ஊடுனா ஆண்டவரை கூப்பிடணும். காலையில ஏஞ்சோன்னு, ஆண்டவரே சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என் கூக்குரலை நீ கேட்பீராக. ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும், நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். பைபிள் சொல்றாரு, என்ன சொன்னார் பாருங்க, அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கரவத்தை சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உன் ஜெபம்தா உன்னை காப்பாற்று. ஆண்டவர் கைவிட்டார் பாருங்க, கைவிட்டாரு. ஆண்டவர் இல்ல, ஏசப்பா இல்ல. ஏசப்பா இல்லையா? நீ பயந்து கூப்பிட்டாதான் உன்னை காப்பாற்றுவார். என்ன சிஸ்டர் ஆச்சு? ஆனால் நல்லா தான் போய் நின்றான். திடீர்னு தெரி நாய் குறுக்க வந்து வந்துட்டாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டாரு. ஏசப்பா இல்ல, ஏசப்பா இல்ல, ஏசப்பா இல்லதான், ஏசப்பா இல்ல. இப்படி எல்லாம் அழக்கூடாது. பாஸ்டர் எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரதில்லை. அவர் பெரிய ஆளை பார்க்க போயிட்டார். அம்பானி கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. அம்பானி 500 ரூபாய் 1000 ரூபாய் நம்மளால கொடுக்க முடியல. யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப் அப்படி மாதிரி இருக்கு. போலீஸ் பாருங்க, யார் இந்த சர்ச்சில் இருக்கிறா? யாருங்க இருக்கிறாங்க? யாருமே இல்லைங்க, நாமளே இல்லைங்க. நீதான் ஜெபம் பண்ணணும். சபையே, ரட்சிக்கப்பட்ட மகனே மகளே, என் பிரேயர்ல வாழாத, நான் பரலோகம் போன நீ போவாது இருப்பியா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கஷ்டப்படுறேன், நீ கஷ்டப்படுவியா? நோ. சபை என்பது நீ தேவனை சந்திப்பதற்காய் போதிக்கிற இடம் தான் இந்த இடம். அட சொல்ல மாட்டேங்க. யாரும் இன்டர்மீடியட் கிடையாது, யாரும் புரோக்கர் கிடையாது. யாருமே நீ உன் கடவுளை நீ தேடணும். அட சொல்ல மாட்டேங்க. ரெண்டு கடவுளை தேட சொல்ல மாட்டேங்க. அந்த அக்கா போட்டு ஜெபம் பண்ணலாம், இந்த அக்கா போட்டு ஜெபம் பண்ணலாம், அந்த அண்ணனை போட்டு ஜெபம் பண்ணி பேர் ஓட்டலாம். என்ன பண்ணாலும் சரி, அது கூட்டணும் சும்மா வராது. 7 பேர் கூட்டணும் மேல உண்டா, முந்தின வாழ்க்கையோட பிந்தின வாழ்க்கை இல்லாம போயிடும். ஜப உதவி என்பது ரொம்ப முக்கியம் தான். ஆனா பிறரை நீ சார்ந்து கூட, நீ கர்த்தரை சார்ந்து இருக்க. சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஜபம் தான் உங்க பிள்ளைங்க மேல நீதி. நம்ம எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறோம், பிள்ளைங்க தான் செய்யுது. பிள்ளைங்க தான் நிறைய சர்ச்சில் இருக்கிற வாலி பிள்ளைங்கெல்லாம் கேட்கறாங்க, குடிக்கிறாங்க.
மயனை கொள்ளு குடிச்சிட்டு வாந்தி எத்தனை. நீ என்ன பண்ணுந்த? கல்யாணம் பண்ண போன என்ன பண்ணுந்த? உன் பொண்டாட்டி என்ன பண்ணுக்குது? அது சீரியல் பார்த்துட்டு சீங்க என்ன பண்ணிருந்த உக்கானுங்க. சீரியல் பார்த்துட்டு சீரியஸாக உக்காந்து பிறந்த. வீட்டுக்காரன் சர்ச்சைக்கு கூட்டின்னு வரல, நீ உன் வீட்டுக்காரன் ஜோபம் பண்ணல, நீ பண்ணன இல்லை. உன் வாழ்க்கை உங்களே தானே இருக்குது. கஷ்டத்தை சொல்றேன், சீட்டு எதுத்தை சொல்ல மாட்டேங்கிற கட்டாலையா? கஷ்டத்தை சொல்றேன், வாங்குற நகையை சொல்றியா? பிரதர் கத்தருக்கு சோத்திரம் பிரதர், நான் நேற்று தான் 1 சவரன் வாங்கினேன். கேட்டு சொல்ல மாட்டேன். ஏன் பாஸ் 21 சவரன் நகை கேட்டுக்கிறேன். நீ ஜோம் பண்ணுங்க. அந்த சபை மீண்டுமா சொல்லி கொடுக்குறோம், யாரும் இல்லை, கடவுளை கூப்பிடணும். சொல்ல மாட்டேங்க. அப்படி பைபிள் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்றாரு? அதே வசனம் போடுறேன் பாருங்க, முன்னாடி போனீங்கன்னா சொல்றாரு, கடவுள் அவர் தமது விருப்பம் செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நீ கூப்பிட்டாதான் ரட்சிப்பாரு. நீ கூப்பிட்டாதாங்க ரட்சிப்பார். அவர் அடுத்த வசனம் என்ன சொல்ல வாசிங்க, வாசிப்போம். மல்கியா 3:14 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், ஒருவர் என்ன பண்ணுவார்? பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவோ அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவோ ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் நீ பேசுற ஒவ்வொன்று என்ன பண்ணுவார்? கவனித்து கேட்பார். நீ கூப்பிடுதலெல்லாம் கேட்பார். ஒவ்வொரு நாளும் நீ சின்ன காரியம் பேசினா கூட கடவுள் கேட்பார். உனக்கு என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ரொம்ப கவனமா ரட்சிக்கப்பட்டு ரொம்ப கவனமா. நான் பேசுறதெல்லாம் எந்த புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாரா? நீ மறந்துட்டேன். நான் அதான் சொல்ல, கத்தோலிக்க பிள்ளைங்க ஒருத்தர் பேசும்போது கேர்ஃபுல்லா இருக்கும். அந்த அக்கா ஏன் முக்காடு போடணும் இல்லாம உக்காந்துக்குது, உங்களுக்கு எதுக்கு அந்த காரணம்? நீ பேசுறதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறாரு. நீ மறந்துட்டாலும் அவர் எந்த புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாருன்னா, அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒவ்வொரு நன்மையானதை பேசினா கத்தர் அதை கேட்கிறார். அப்போ இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சூரியன் உதிக்கணும்? கரவத்தை சொல்லுங்க, என்ன சூரியன் உதிக்கணும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். எல்லாமே யாத்திரையாக 34 எல்லாம் நிமிர்ந்து வாக்காருங்களே, அர்த்தம் முடிக்க போறோம். 2 minutes எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அம்மாடி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகள் இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். கரங்களை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு என்னத்தை எழுதணும்? வார்த்தை. அப்ப எது எத்துன்னு போனோம்? நீங்க ஜெபம் பண்ணும்போது என்னத்தை எத்துன்னு போனோம்? டைரி எத்துன்னு போனோம். அவர் சொல்லுவார், இந்த வசனத்துக்கு படி நான் உனக்கு செய்வேன், அது என்ன பண்ணி வை? எழுதி வை. யார் எழுதுங்க? நம்ம ஆண்டவர் தான் ரைட்டர், அவரு தான் எழுதுகிறவர். உன் வாழ்க்கையில வசனங்கள் என்ன பண்ணணும்? எழுதணும். அதான் சொல்ல, சர்ச்சுக்கு வரும்போது படம் பார்த்துட்டு சும்மா வரக்கூடாது, ஒரு டைரி எடுத்துட்டு வந்து எழுதணும். அது சொல்ல மாட்டேங்க. முருகன் இங்க எழுதுறாரு கட்டளையா, கிறிஸ்டின் கூட சேராத. ரொம்ப நாள் விசுவாசி வராங்க பாருங்க, அவங்க பக்கத்துல உக்காராத. அடுத்து நீங்க முன்னாடி வந்துருக்கீங்கன்னா அவங்க எழுத மாட்டாங்க, உன்னையும் எழுத விடுறாங்க. நான் தான் எழுதி நக்க கொடுத்துட்டாரு. அதான் மாத்திடலாம். புது சர்ச்சு வரும்போது பழைய விசுவாசி எல்லாம் ஒரு சர்வீஸ் வரும், புது விசுவாசி எல்லாம் வரும். ஏன்னா உங்க கூட வந்து அவங்களும் இதுவாகிடும் சோத்தம். ஏன்னா நீ எழுத மாட்டேங்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இல்லை, நான் வெளிப்படுத்தல் 23 நான் எழுதி நிற்கிறேன். அம்மா நீ நல்லா தான் எழுதுவேன் சார், உனக்கு எழுத தெரியாது. எது ஆண்டே சொல்றாரு, நீ கற்பலைக்கு ஏற்றுவா, நான் உனக்கு என்ன பண்ண? எழுதுவேன். வசனம் எழுதலாம். வாழ்க்கையில எவ்வளவு எழுதுறியோ அவ்வளவு எழுதினே இருப்பார். என் வயிற்று சொல்லினே இருப்பார். என் கழுத்து பாருங்க, என் கூனி போனதுக்கு காரணம் எழுதினே இருக்கிறேன். எழுதினே டைரி பாருங்க. இப்ப 3வது டைரி எழுத ஒரு சின்ன காரியம் வெளிப்பாடு இருந்தா கூட எழுதி வச்சுட்டே இருப்பேன். என்ன எழுதுறேன்னு கேட்பான். என் கதையை எழுதி நிற்கிறேன் கத்தலையா, என் கதையை கடவுள் அவங்க எழுதுதான் கடவுள் என்ன சுகம் உள்ளவனாய் மாற்றுறேன். எங்க டைரக்டரே கேட்கிறேன், என்ன நிர்மல் உன்னை பார்த்த மாதிரி அப்படியே கேட்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க 100 கிராம் கூடவும் கூடாது குறையும் கூடாது. ஆமாங்க, என்னையா கிரீன் டோஸ் ஆகி அது 100 கிராம் கூடவும் இல்லை. அப்போத்துல எல்லாம் பார்க்கணும் அப்படியே இருக்கிறீங்களே, எனக்கு முன்னாடியே வளரல, 100 கிராம் கூடவும் மாட்டேங்கிற. கடவுள் எழுதணும், வசனம் எழுதணும், வார்த்தை எதையும் வெல்லும். நான் நம்புறேங்க, வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை ஒழியா. என் பையன் இன்னைக்கு வரல, அவனுக்காக பொக்கிஷம் அவ்வளோ வசனங்கள், அவ்வளோ தியாலஜிக்கல் புக்ஸுங்கெல்லாம் எழுதி வச்சோம். அவ்வளோ மேலே எடுத்து வச்சுக்கிறேன்.
இதை வச்சுக்கோ நீ படி. நான் உங்களுக்கு சொத்தா கொடுக்குறது இந்த சபை இல்லை, இந்த சொத்தா கொடுக்குறது என் வீடு இல்லை, என் சொத்தா கொடுப்பது என் வார்த்தை தான். ஆமென். ரிசர்ச் பண்ணுவேன் பல காரியங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து இது வரைக்கும் எழுதினே இருப்போம். நான் எல்லாருக்கிட்ட கேட்கறது அதுதான், ஒரு டைரி இருந்தா கொடுங்க, ஒரு டைரி இருந்தா கொடுங்க. நான் கமல் பேன் ஒரு கைதியின் டைரி நான் பார்த்தேன். ஆனா என் தேவனுடைய டைரி நான் எழுதினே இருப்பேன் எழுதி வச்சுன்னே இருப்பேன். வசனம் ஏதும் ஏன்னா கடவுள் அப்படித்தானே சொல்றாரு, நீ பலகையோட நீ வா, நீ வெறும் பேப்பரோட வா. உன் கையை பிடிச்சுனா உன் குடும்பம் எப்படி நடக்க வேண்டும், உன் குடும்பத்தை நான் எப்படி உயர்த்துவேன் என்பதை நான் உனக்கு எழுதுவேன். சொல்ல மாட்டேங்க. அப்ப சொல்றாரு பாருங்க, வாசி என்ன சொல்ல பாருங்க. சத்தமா சொல்லுங்க. எது? அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆயத்தம். இஸ்லாம் மக்கள் இப்பொழுது 4:15 ஆகிறது, சாஸ் செய்து கொள்ளுங்கள் செய்து கொள்ளுங்கள். சாஸ்னா என்னன்னு தெரியல. அவங்க சொல்றாங்களா இல்லையா? காத்தால சிஸ்டர் நிர்மலா சிஸ்டர்ல பார்க்க 4:15 தானே இல்லையா? 4:15 ஒண்ணு சொல்றாங்க. அதாவது என்ன, சாஸ் தயாராகல, சாப்பிட தயார் பண்ணதை உள்ள என்ன பண்ணுங்கள் நீங்க சிதாச்சி கொள்ளுங்களா சாஸ். அவங்க தமிழ்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் அவர்கிட்ட கேட்கறேன், அந்த தாத்தா எங்க இருக்கிறான்னு தெரியல, அவருக்கு தொண்டை கட்டிச்சுன்னா கூட நான் தான் பார்த்தேன். ஏன் அவருக்கு இவ்வளவு தொண்டை கட்டுது? ஏன்னா கேட்டு நிற்கிறது, அவருக்கு சுக்கு டீ கொடுக்கலான்னு. அவர் சொல்ற 4:15 சாஸ் செய்து கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள்? நீங்க என்ன செய்யுங்க, 4:15 நீங்கள் இப்படி படுத்துக்கிற நீங்கள் குமரி படுத்துக்கொள்ளுங்க, கவுந்து படுத்துக்கொள்ளுங்க. சாத்திர சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, நீங்க விடிய காலம் என்னவாங்க அங்கே மலையின் உச்சியில் காலமே சமூகத்தில் வந்து நில். இவர் பாடுவார், காலமே நீ எழுந்து. கடவுளை என்ன பண்ண, வீடு ஓப்பனிங் மட்டும் காலையில ஏஞ்சுக்கிறேன், வேற நிகழ்வுக்கு பாருங்க எல்லாம் என்னாச்சு பண்ண போட்டு அப்படியே போறோம். ஆனா காலையில ஏஞ்சுக்கிறதுல எல்லாம் பண்ண காலையில ஏச்சுக்கிறாங்க. இந்த காலையில ஏச்சுக்கிற நான் சொல்றேங்க, அவன் சரீரம் உயிரோடு எழும். மோசே மரித்து உயிரோடு எழுந்தவன். ராட்சர் யார் வர்றாங்க? அவன் தான். அன்னைக்கு கூட நான் சொன்னேன், மோசே யார் முன்னாடி எழுப்பி இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயா இப்ப உங்களுக்கு ஒரு புகார் தெரியுமா ஐயா? மோசேவுடைய சரீரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. மோசோட சரீரம் கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரே டிவியில் ஒரே பரவ. அங்கே யூடியூப்ல மோசோட சரீரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க சீனாய்க்கு மாதிரி. அதான் மீகாவேல் தூத மேல தூக்கின்னு போயின்னுக்கிறாங்க. அவன் தூக்கின்னு போய் அவன் என்ன பண்ணிட்டான், 3வது வானத்துல பரதேசில யார் முன்னாடி அவனை உயிரோடு எழுப்பினா. அதான் சொல்லி தன காலையில நீங்க மக்கு மாதிரி வாங்க. யார் முன்னால? இயேசு முன்னாடி. யார் முன்னாடிங்க? அப்ப போறது ஒரே ஒருத்தன் தான். யார் முன்னாடி எழுப்பினாரு? ஏனோக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் யார் போனாரு? பேதுரு போனாரு. பேதுருவா எலி அதுக்கப்புறம் தான் போனார். ஏனுக்கு முன்னாடி அவர் சரீரத்தை என்ன பண்ணார்? மறுரூபம். நான் சொல்றேன், அதிகாலையில் ஒருத்தன் நிக்கிறானா நவுல்பூர்ல, அவன் கல்ற இயேசுடைய வரிகளை வெடிக்கும், அவன் மறுரூபம் அடையும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கடவுள் சொல்றாரு, நீ அதிகாலமே சொல்ற பாருங்க, அதிகாலமே என் சமூகத்துல வந்து ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நிக்கணும். அவர் சொல்ல ஒருவனும் வரக்கூடாது, மலை உச்சியங்கள் ஒருவனும் காணப்படக்கூடாது, இந்த மலையங்கள் சமீபமாய் ஆடு மாடு வரக்கூடாது. கர்மத்தை சொல்லுங்க, நான் ஒருவனாய் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். அதான் நான் ஒருவன் மாத்திரம் இருக்க பாகாலின் படைகள், நான் ஒண்டிதான். சொல்லுங்க நிச்சயத்துக்கு, நீ ஒண்டிதான். உன்னை கொண்டு கர்த்தர் சத்துருக்களை சிதறடிப்பார். உன் குடும்பம் ஒருவனால கட்டப்பட போதுங்க, யாரும் வரக்கூடாது. கர்த்தர் சொல்ற, யாரும் வரக்கூடாது. அப்போது மோசே முந்தின கற்பலைகளுக்கு 2 பல கற்பலை இழைத்துக் கொண்டு அதிகாலமே எழுந்து
தனக்கு கட்டளையிட்டபடியே அந்த கற்பனைகளை எதிர்கொண்டு சீனாய் மலை மேல் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தின் கீழ் இறங்கி அங்கே அருகே நின்று மேல ஏறி போனான். கர்த்தர் முன்னால வந்து நீ ஜெபம் பண்ணும்போது உணர்வு கிடையாது, என் முன்னால என் கர்த்தர் தேவன் நிக்கிற சொல்ற பாருங்க, நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவருடைய நாமத்தை கூறினார். அவர் நாமம் என்ன சொல்றாரு? கடந்து அவர் நாமம் கர்த்தர். கர்த்தர் இரக்கமும், அவருடைய நாமம் என்ன? இரக்கமும். ஒவ்வொரு காலை நேரத்துல நீ அவர் முன்னால நின்றா ஆண்டு இரக்கம், ஆண்டு கிருபை, ஆண்டு நீதிய சாந்தம், மயா தயவம், சத்தியமுள்ள தேவன் எல் யமுனா. நம் தேவன் சத்தியமுள்ள மாறா. உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மாறாது, நீ வாங்கி இருக்கிற வீடு மாறாது, எதையும் ஒழிந்து போகாது. ஆண்டு நாமத்துல ஒரு நாமம், நான் சத்தியம் உள்ளவர். அடுத்து என்ன சொன்னார் வாசிங்க பார்க்கலாம். அடுத்து போடுப்பா, அவர் சத்தியம் உள்ளவர் என்றும் அவரை எல் யமுனா சத்தியம் உள்ளவர். அப்புறம் சொல்றாரு பாருங்க, அப்புறம் சத்தியம் உள்ளவர் தேவன். அடுத்து அவ்வளவுதானப்பா, ஒன்னு சத்தியம் உள்ள தேவன். அது தலைமுறை தோறும் 8 வரைக்கும் வருதா பாருங்க. அடுத்து போடும் எதுங்க? எதுங்க? உபாகமம் இல்ல இல்ல, அது இல்லை. அந்த அதுல அப்படியே பாருங்க, தலைமுறை தோறும் பண்றாரா? தலைமுறை தோறும் பாருங்க, 6 வரைக்குமா? அந்த தலைமுறை தோறும் 8 வரைக்கும் வந்துடணும். யாத்திரையாக வாசிங்க, நான் தப்பா போட்டுக்கிறேன். 8 வரைக்கும். அடுத்த வருஷம் போடுறேன் பாருங்க. அடுத்தது 7ஆம் வருஷம். 7ஆம் வருஷம் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். இப்ப சொல்றாரு 1000 தலைமுறைக்கு என்ன காட்டுறாரு? அவ காலையில கடவுள் 1000 தலைமுறைக்கு இனத்தை காட்டுறாங்க, இரக்கத்தையும், அப்புறம் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இப்ப காலையிலே உன் மீறுதல், அக்கிரமம், பாவம் எல்லாம் மன்னிக்க போறோம். அப்படி என்ன சொல்ற பாருங்க, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாய் தரைமட்டம் பணிந்து கொண்டு கண்டிருந்து ஆண்டவரே கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா? எல்லாம் எழுந்து நிற்போம் காலையில, உம்முடைய கண்கள்ல எனக்கு இடம் கிடைக்கிறது. கரலை தட்டி இந்த பாட்டை நம்ம பாடும். எலியாவின் தேவனே, அவர் இறங்கியிடம் நேரமே. ஒரே கரலை தட்டி உற்சாகமாய் பாடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கண்கள்ல எனக்கு இடம் கிடைப்பதாக, கிருபை கிடைப்பதாக. கரலை 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மகளே. ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீதியின் சூரியன் கர்த்தர் உன் மேல உதிக்கு. 2 கரங்களை உயர்த்தி மகளே, கர்த்தர் உன் பிள்ளைங்க மேல நீதியா இருப்பார். 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி கரங்களை தட்டி நாம் இந்த பாட்டை பாடுவோமா? கை தட்டி எல்லாம் பாடுறேன். ஆமென். கை தட்டி எல்லாமே ஆமென். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைமாடும் அனலாட்டும் எங்கள் நம்பி ஜாலையே. அசைமாடும் கை தட்டி எல்லாமே கை தட்டி பாடுவோமே. தீரம் நீந்திருக்க ஆகாரி மழைகளை எதிர்த்திடுவே. நீந்திருக்க
உன் குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வர போறான். தூங்காத 40 நாள். தூக்கம் எப்படி வரும்? தூக்கம் எப்படி வரும்? கர்த்தர் அதை எனக்கு சொல்ல, நீ வருத்தம் போதும் உன் குடும்பத்தை மோசே ஆடு மேய்க்கும் போது சீனாய் மலையை பார்த்து, ஓ எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மலை, எகிப்தின் பிரம்மாண்டம் அப்படின்னா அவன் எது திகிச்சு போய் நின்றானோ அந்த மலை உச்சி மேல கர்த்தர் நிக்க வைக்கிறான். அவர் முன்னால தேவன் நின்று, ஏ மோசே, ஏ மோசே, ஏ மோசே, நீ எது பிரம்மாண்டம் நினைச்சியோ அது உன் காது கீழே நான் கொண்டு வந்துக்கிறேன். அந்த பிரம்மாண்டத்து மேல நான் உன்னை நிக்க வச்சுக்கிறேன். உன் வாழ்க்கையில எது முடியலன்றியோ, எது நடக்கலன்றியோ அத மேல கர்த்தர் உன்னை நிக்க வைக்க. கவலைப்படாத, உன் வாழ்க்கையில பிரம்மாண்டன்றதான உன் காலு கீழே வரப்போகுது. கர்த்தர் அதான் சொல்றாரு, மகனே 20 லட்சம் பிரம்மாண்டன்றாங்க, நொடியில சொடுக்கு போற நேரத்துல அதை நான் செய்வேன். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. கடவுளை ஜெபம் பண்ணு. சூரியன் மூலியமாவே அற்புதம் செய்வார். ஏதியுடைய கண்கள் ரத்தமாய் மாறும். அந்த ரத்தத்தில் அவனை நீ வெட்டி சாய்க்க போற. சூரியன் மறைவைக்குள்ளாக லோத்துவை எப்படி கர்த்தர் மறைத்தாரோ உன்னையும் உன் குடும்பத்தை அழிவில் இருந்து மறைப்பார். வீட்டுக்கார சொல்லுவாங்க, நைட்டு கனவுல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. கடவுள் சொல்வாரு, மகனே நீ சொல்லு, ஏங்க நீங்க தெய்வம் போங்க, நான் இந்த காலை ஜபத்திலே உங்களை அந்த அழிவிலிருந்து மறைத்து விட்டேன். லோத்து சேவார் ஊருக்கு உள்ள போய் சேர வரைக்கும் சூரியனை கர்த்தர் ஏழுக்க அதை உதயமாக விடல. கர்த்தர் செய்வார், மறைச்சு ஜோசுவா, சூரியன் அஸ்தமிக்க கூடாது, என் சத்துரு ஜெயிக்கிற வரைக்கும் இந்த நாள் முடியக்கூடாது. ஏ சூரியனே, கெபி மேல நின்று கலவு உயர்த்தி சொல்லுங்க, என்னை பாழாக்குற ஒவ்வொரு சாபங்களை, ஒவ்வொரு அக்கிரமக்காரனை ஜெயிக்கிற வரைக்கும் சூரியனே நிக்காத, எனக்கு நன்மை வர்ற வரைக்கும் என் சூரியனே மறையாத. ஒவ்வொரு காலையிலும் கர்த்தருடைய நீதியின் சூரியன் உன்னை மேல. கரம் உயர்த்தி சொல்லுங்க, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அப்பா ஏன்பா காலையில ஜெபம் பண்றே? 1000 தலைமுறைக்கு என் தேவன் நன்மை செய்வதற்கு, என் தலைமுறையோட கர்த்தருடைய நன்மை முடியக்கூடாதா? 1000 தலைமுறைக்கு அவர் நன்மை செய்வதற்காக நான் அதிகாலையில நான் வந்து நிக்கிறேன். என் மகளே, மகளே, உன் அதிகாலை ஜெபம் 1000 தலைமுறைகளை காப்பாற்றும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்காக செய்வோம். நம்ம ஜெயமும் நம்ம கரவைத்து ஜெபிப்போம். நம்ம தெரிகிற புருஷோத்தம் அன்னைங்க நமக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர்
கிருபை என்றுமே உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். நாம ஜெபிப்போம். ஒரு பொறுத்துணையோடு ஆண்டவரே, அதிகாலை ஜெபம் பண்ணுவேன், அதிகாலையில் உங்க சமூகத்துல நிற்பேன், சூரியன் அற்புதம் செய்யும். ஜெபம் பண்ணுவோம். ஐயா ஸ்தோத்திரம். அன்பினுள்ள பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். பதத்தால் வேலமுச்சே ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆமென். உலகத்துல ஒவ்வொருவரையும் எங்களை தகுதிப்படுத்திய கிருபைக்காக கொடான் கொண்ட கர்த்தாவே, இந்த ஐயமுடன் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அந்த வார்த்தை பிரகாரம் கர்த்தாவே எங்களை வேடத்தின தேவை நீ கர்த்தாவே. ஒவ்வொரு நாள் கர்த்தாவே முன்னை மகிமைப்படுத்தி கர்த்தாவே, இந்த வார்த்தையால் எங்களை மகிமைப்படுத்தி கர்த்தாவே. கலந்து ஒவ்வொரு குடும்பத்தோடு இருந்து அவங்களை வேடித்து கர்த்தாவே. ஒவ்வொரு நாள் இந்த சார்ந்த அதிகாலை முதலை கர்த்தாவே உடைய மகிமையினால் கர்த்தாவே உடைய வார்த்தையால் எங்களை வேடித்து எங்களை பாதுகாத்து தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு உடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வேடித்து நீரே கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் எங்களை பிதாவே. ஆமென். தலை தாழ்த்துவோம். பிதாவுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். குமாருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக ஆவியானுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதை வணங்கி சொல்ல 3 முறை. ஆமென், ஆமென். தலை தாழ்த்தனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அணிநேக்கும் நம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலம் இருப்பதாக வணங்கி சொல்லுவோமா? அவர் சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த வணங்கி சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா, ஓசன்னா, ரட்சிப்பு. பக்கத்துல கேட்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை புதிதான ஆசீர்வாதங்களை தருவார். God bless you. சென்று வாரம்